இறைவன் எங்கே இருக்கிறான் என்பது அனைவரின் கேள்வி. அவன் மண்ணில் இருக்கிறான் பிரம்மாவாக, நீரில் இருக்கிறான் திருமாலாக, நெருப்பில் இருக்கிறான் ருத்ரனாக, காற்றில் இருக்கிறான் மகேந்திரனாக, ஆகாயத்தில் இருக்கின்றான் சதாசிவனாக. ஆக எல்லா இடங்களிலும் நீக்கமர எல்லா பொருள்களிலும் எல்லா உயிர்களிலும் உயிரற்றவைகளிலும் இருக்கின்றான். ஆனால் அவனை காண முடியவில்லை. ஏன்? அவன் அணுக முடியாத இடத்தில் இருக்கின்றான். அவனை காண இயலும், ஆனால் அவனை காணும் தகுதியாக பக்குவம் நம்மிடம் உண்டா? எல்லாவற்றையும் அது இருப்பது போல்தான் நம் பார்வை இருக்கிறது. அப்பார்வை மாறினால் இறைவன் நமக்கு புலனாவான். ஏனெனில் அவன் நெருங்க முடியாதவன் இல்லை. நம்மால் முடியும். ஏனெனில் அவன் அண்ணாமலை. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் மூடியின் மணித்தொகை வீரற்றால் போல் கண்ணார்கிறவி கதிர் வந்து காக்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கொழி பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி